பிரைஸ் ஜீசஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வசனம் கேட்கலாமா? மார்க் சாப்டர் 5ல இருந்து நான் 18, 19, 20 படிக்கிறேன். ஒரு பிசாசு பிடித்த மனுஷன் டூம்பில் கல்லறையில இருந்தான் இல்லையா? தன்னையே காயப்படுத்தி யாருமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப கடுமையான ஒரு டைம்ல அவன் இருந்தான். அவனை பத்தி நம்ம இப்ப படிக்கலாம். அவனுக்கு இயேசு கிறிஸ்து முழு விடுதலையை கொடுத்துட்டார் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஹீலிங் கொடுத்த பிறகு ஜீசஸ் போறாங்க. படிக்கலாமா? அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். ஜீசஸ், நான் உங்க கூடயே இருக்கிறேன் ஜீசஸ், நான் உங்க கூடயே இருக்கிறேன், ஐ வாண்ட் டு பி வித் யூ ஜீசஸ் அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவனுக்கு முழு சுகம் கிடைச்சிருச்சு, சந்தோஷம், சமாதானம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். அதனால ஜீசஸ், நான் உங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னா, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஜீசஸ் கிரைஸ்ட் உனக்கு செஞ்சதெல்லாம் போய் செய் அப்படின்னு சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் செய்த எல்லாவற்றையும் நாமும் போய் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துடைய ஜீவ வார்த்தையை, ஆவியும் ஜீவனுமுள்ள வார்த்தையை மற்றவர்களுக்கும் கொடுப்போம். நாம் பெற்ற இந்த வெளிச்சத்தை, இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ஒளியை மற்றவர்கள் மேலும் பிரகாசிக்க பண்ணுவோம். ஜீசஸ் என்ன சொன்னாங்க? யோவான் 8:12, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றிருப்பான் என்று. எஸ்ங்க, இயேசு கிறிஸ்துவை யார் யார் பெற்றுக்கொண்டோமோ நாம் சும்மா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் எல்லாருக்கும் அறிவிப்போம். அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிட்ட ஜெபிப்போம். ஜீசஸ், ஐ வாண்ட் டு பி வித் யூ, ஐ வாண்ட் டு பி வித் யூ என்று இயேசு கிறிஸ்துடைய அமேசிங் பிரசன்ஸ்ல இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.